வாவ்! வணக்க மக்களே, நம்ம நார்த் ஈஸ்ட் பயணத்தில் விஜயவாடாலேருந்து விசாகப்பட்டினத்தை நோக்கி கிளம்பியாச்சுங்க. போன 100 கிலோமீட்டர்லேயே ஒரு ஃபியூயல் பிரேக் எடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்னிக்கர்ஸை சாப்பிட்டாச்சு. ஸ்னிக்கர்ஸ் எங்கே போனாலும் சாப்பிட்டுட்டு தான் போட்டிட்டு இருக்கோம். காலையில் உட்காந்து க்ளீன் பண்ண ஹெல்மெட்டு கோப்ரோலாம் அதுக்குள்ளே சேரும் சகதியமாயிருச்சு. பின்ன அதெல்லாம் கண்டுக்காமல் தொடச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனா போகிற வழியில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. என் பின்னாடி பார்த்தீங்களா, அப்படியே க்ளவுட்ஸ் தொங்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து மழை பிரித்து மேய்ஞ்சிடும். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக விவசாயங்க. கண்ணு கெட்டின தூரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான். நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு வரோம், கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டராக பார்த்துட்டு வரோம். ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயங்க. நமக்கு ஆந்திரானாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தமிழ் படங்களில் சக்கச்சவேந்து ஏதோ ஒரு செம்மண்ணில் வாழ்கிற ஒரு மக்களை மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க பச்சை பசேர்னு இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி அப்படி தான் இருக்குது. ஸோ மழை எப்போ வேணாலும் பெய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து வைசாக் போயிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியில் போகிறோன்றதை பார்க்கணும். அப்படியும் குறைஞ்சது இன்றைக்கி ஒரு 600 கிலோமீட்டராக ஓட்டணுங்க, ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக இருக்குது. ஹைவேக்கு 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே அடித்து பிரிச்சுட்ருக்கு. செம்மதுங்க. இன்றைக்கி கிளைமேட்டு வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் நிறையா பூக்கள்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க ரோட்டில். நம்ம ஊரில் வந்து ரோட்டில் வந்து இளநீ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் போடுவாங்களா, அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே பூக்கள் விற்றுட்டு இருந்தாங்க. பின்னாடி இருக்க தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து அப்படியே ரோட்டில் கடை போட்டிருக்காங்க வரிசையாக. அங்கே நிப்பாட்டலான்னு பார்த்தேன், நிப்பாட்ட முடியலை. அடுத்ததாக நம்ம ஒடிசா நோக்கி போக போகிறோம். என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே.